மாணவர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் NMMSல மேட்ல அடிக்கடி கேட்குற கேள்வியான டைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் 1. டைப் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரே ஒரு பகடை மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரே ஒரு பகடை கொடுத்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது இதில் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆப்போசிட் நம்பர் ஃபார் 3. 3இன் எதிர்பக்கம் அமையும் எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு டைஸ் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர் 7. எப்படி அப்படின்னா, இப்போ இந்த 3 கேட்டிருக்காங்க இல்லையா, 3ஓட எந்த நம்பரை கூட்டினா 7ன்னு வரும். அதாவது 3ஓட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும். 3ஓட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும்? ஸோ 3ஓட 4 கூட்டினா 7 வரும். ஸோ ஆன்சர் என்னது? 4. ஆன்சர் என்ன? 4. அதே மாதிரி மற்றதுக்கும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த 1க்கு அப்போ எதிர்பக்கம் அமைகிற எண் எதுன்னு கேட்டாங்கன்னா 1ஓட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும்? 1ஓட 6 கூட்டினா 7 வரும். ஸோ 1க்கு எதிர்பக்கம் அமைகிற எண் 6. அதே மாதிரி இப்போ இந்த 5 எடுத்துக்கிட்டோம்னா 5ஓட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும்? 2 கூட்டினா வரும். அதனால 5க்கு எதிர்பக்கம் அமைகிற எண் 2. புரிஞ்சிச்சிங்களா? ஒரே ஒரு பகடை கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நம்பர் என்னது? 7ங்கிற நம்பர் ஞாபகம் வச்சுக்கிங்க. 3ஓட எந்த எண்ணை கூட்டினா 7 வரும்? 4. அதனால 3க்கு எதிர்பக்கம் அமைகிற எண் 4. அதே மாதிரி 1ஓட எந்த நம்பரை கூட்டினா 7 கிடைக்கும்? 1ஓட 6 கூட்டினா 7 கிடைக்கும். அதனால 1இன் எதிர்பக்கம் வர்ற எண் என்னது? 6. அதே மாதிரி இந்த 5ஓட எந்த நம்பரை கூட்டினா 7 கிடைக்கும்? 2 கூட்டினா 7 கிடைக்கும். அதனால 5இன் எதிர்பக்கம் அமைகிறது 2. இது வந்து டைப் 1. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? டைப் 2 பார்க்க போறோம். இப்போ இங்க பாருங்க, டைப் 2ல இந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னா 2 பகடை கொடுத்துருப்பாங்க. டைப் 2ல 2 பகடை இருக்கும். 2 பகடை கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஆப்போசிட் நம்பர் ஃபார் 2, அதாவது 2இன் எதிர்பக்கம் அமையும் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க, இந்த 2 பகடையுமே ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க கம்பேர் பண்ணுங்க. 2 பகடையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இங்கேயும் 5ங்கிற நம்பர் வந்திருக்கு, இங்கேயும் 5ங்கிற நம்பர் வந்திருக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் 5ங்கிற நம்பர் வந்திருக்கு, இங்கேயும் 5ங்கிற நம்பர் வந்திருக்கு. இந்த 2 நம்பருமே ஒரே நம்பர். ஸோ அந்த நம்பரை முதல்ல இங்கே எடுத்து எழுதிக்குங்க. 5 5 எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம்னா, இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் மட்டும் 2 பகடையிலும் ஒன்னா வந்துச்சுன்னா கிளாக் வைஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கிளாக் வைஸ், அதாவது கடிகார முள் சுற்றும் திசை. கடிகார முள் சுற்றும் திசை இப்படிதானே சுத்தும் உங்களுக்கு கடிகார முள், அந்த இது சுத்துற திசை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பகடையில பாத்துங்க, கடிகார முள் திசையில என்னென்ன நம்பர் வருது? 5க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 வருது. ஸோ இங்க கோடு போட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் 2க்கு அப்புறம் என்ன வருது? திருப்பி 3 வந்திருக்கு. அதனால இங்க 3ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி இந்த பகடையிலையுமே 5லிருந்து கடிகார முள் சுத்துற திசையில வந்துச்சுன்னா என்ன வருது? 6. அடுத்தது 6லிருந்து மறுபடியும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் போனோம்னா அடுத்த நம்பர் என்னது? 4. அதை எடுத்து எழுதிக்கிங்க. இப்ப இங்க பாருங்க, இப்ப இதுல இருந்தே நம்ம அழகா கண்டுபிடிச்சிடலாம். 2ஓட எதிர்பக்கம் என்ன நம்பர்? 6. 2ஓட எதிர்பக்கம் 6. 2ஓட எதிர்பக்கம் அமைகிற எண் என்னது? 6. அதே மாதிரி வேற நம்பர் கேட்டா கூட நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 3ஓட எதிர்பக்கம் என்னது? 4. சரிங்களா? சரி, இப்போ இந்த 5க்கு என்ன செய்யறது? 5 இங்க பாத்தீங்கன்னா இங்கே 5 வந்திருக்கு, இங்கே 5 வந்திருக்கு. அந்த மாதிரி சமயத்துல இங்க இல்லாத நம்பர் எதுன்னு கண்டுபிடிங்க. டைஸ்ல நமக்கு தெரியும் 1லிருந்து 6 வரைக்கும் தான் நம்பர் இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இங்க 2 3 4 5 6 இருக்கு. எது இல்ல? 1ங்கிற நம்பர் தான் இல்ல. அப்ப கம்பல்சரி 5க்கு எதிர்பக்கம் அமைகிற எண் எது? 1. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு நம்பர் மட்டும் 2 டைஸ்லையும் வந்துச்சுன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்பர் எழுதணுங்கிறது ஞாபகம் வச்சிங்க.
ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ கேள்விக்கான ஆன்சர் என்னது, 2இன் எதிர்பக்கம் அமையும் எண் எது அப்படிங்கிற கேள்விக்கான ஆன்சர் 2ஓட எதிர்பக்கம் எது வந்திருக்கு, 6. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது 3வது டைப். இந்த டைப்ல பாருங்க 3 பகடை கொடுத்திருப்பாங்க. எத்தனை பகடை கொடுத்திருப்பாங்க, 3 பகடை இருக்கும். கேள்வி பாருங்க, ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் 2. இப்ப இந்த மாதிரி 3 பகடை கொடுத்தாங்கன்னா ஒரே நேரத்துல 3ஐயும் நம்மளால என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயத்துல நீங்க என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் முதல்ல 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. இந்த 2 நம்பர், இந்த 2 டைஸையும் கம்பேர் பண்ணுங்க. இப்ப இந்த 2 டைஸையும் கம்பேர் பண்ணனா பாருங்க, இங்கேயும் 6ங்கிற நம்பர் வந்திருக்கு, இங்கேயும் 6ங்கிற நம்பர் வந்திருக்கு. அந்த நம்பரை முதல்ல நம்ம வட்டம் போட்டுக்கலாம். இங்கேயும் 6 வந்திருக்கு, இங்கேயும் 6 வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே 2வது டைப்ல நம்ம சொன்ன மாதிரி 2 பகடையிலையுமே ஒரு நம்பர் வந்து ஒரே மாதிரி வந்துச்சுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகார முள் திசை ஞாபகம் வச்சிங்க. ஸோ இந்த நம்பரை எழுதிக்கிறோம், 6 6ன்னு எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், 6ல இருந்து 1, அதுக்கப்புறம் 1ல இருந்து மறுபடியும் 4 4 எழுதிட்டோம். இப்போ 2வது பகடையில் பாருங்க, 6ல இருந்து எங்க வந்திருக்கு, 3. ஸோ 6ல இருந்து 3, 3ல இருந்து 5, 3ல இருந்து 5 இதை எழுதிட்டோம். இதை எழுதிட்டு பாருங்க, இப்போ 1க்கு நேராக அமைகிறது 3, 4க்கு நேராக அமைகிறது 5 நம்ம எழுதிட்டோம். ஆனா இங்க பாருங்க, நம்ம இங்க கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க, 2இன் எதிர்பக்கம் அமையுதுன்னா கேட்டிருக்காங்க. சோ இங்க இல்லாத நம்பர் எதுவோ அது கண்டிப்பா எதுக்கு நேரம் அமைஞ்சிருக்கும், 6க்கு நேரா தான் இருந்திருக்கும். அப்ப கண்டிப்பா 2க்கு எதிர்பக்கம் அமைகிற எண் எதுவா தான் இருக்கும், 6. இன்னும் ஈஸியா புரியணும்னா இந்த 6 6 சேம் நம்பர், அதை விட்டுடுங்க. அதை விட்டுட்டு பார்த்தோம்னா 1க்கு எதிர்பக்கம் அமைகிறது வந்து 3, 4க்கு எதிர்பக்கம் அமைகிறது வந்து 5. ஸோ அப்போ கண்டிப்பாக இதில் இல்லாத நம்பர் எது, 2. அப்போ 2ங்கிறது தான் என்னது, 6க்கு எதிர்பக்கமும் அமையும். இதுலேருந்து ஈஸியாக நம்ம 2க்கு எதிர்பக்கம் அமைகிற எண் 6ங்கிறத கண்டுபிடிக்க முடியுது. இன்னொன்னும் பாருங்க, இப்போ இந்த 2 டைஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தோம்னா இதில் வந்து பொதுவான எண் கிடையாது. பொதுவான எண் இருக்கா பாருங்க, இல்ல. அதனால இந்த 2 டைஸையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, கம்பேர் பண்ண கூடாது, கம்பேர் பண்ணவும் முடியாது. ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டைஸையும் 3வது டைஸையும் கம்பேர் பண்ணலாம். இந்த 2 டைஸையும் பாருங்க, இங்க பாருங்க 1 4, அதே மாதிரி இங்கேயும் 1 4ன்னு இருக்கு. ஸோ இந்த 2 நம்பரும் சேமா இருக்கிறதால மிச்சம் இருக்கிறது எதுதான், 2 6. அப்ப கண்டிப்பா இந்த 6ம் இந்த 2ம் தான் என்னது, எதிரெதிரில் அமையும்ங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம டைஸில் 3 டைப் தெரிஞ்சுக்கிட்டோம். அழகாக நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கணக்கு வந்து எப்போவுமே நம்ம என்னது ஹோம்ஒர்க் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த டைப்ஸ் 3 டைப்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். இங்கே பாருங்கள், ஹோம்ஒர்க்கில் 2 கணக்கு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் 5. இந்த 2 டைஸை கம்பேர் பண்ணுங்க. 2 டைஸை கம்பேர் பண்ணிட்டு இந்த எதுல என்ன நம்பர் பொதுவா இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுங்க, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நம்பர் போட்டுக்கிட்டு 5க்கு ஆப்போசிட் என்ன வரும்னு கண்டுபிடிங்க. அதே சேம் டைப் தான் இதுலயும், ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப் 4. இங்கேயும் பாருங்க சேம் அதே மாடல் தான். பொதுவான நம்பர் எதுன்னு வட்டம் போட்டுடுங்க. வட்டம் போட்டுட்டு எடுத்து எழுதிட்டு எந்த 4க்கு எதிர்பக்கம் அமைகிற நம்பர் எதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட்ல இதுக்கான ஆன்சரை நீங்க போடுங்க. ஓகேவா? சீக்கிரமா அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.